தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துணை முதலமைச்சர் பதவி கேட்கும் பாஜக, முதலமைச்சர் அப்செட் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் கடந்த 3.5 ஆண்டு காலமாக இருந்து வருகிறார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் இப்போதுள்ள திமுக கூட்டணி தொடருமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால், திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்வைத்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளன. தமிழக காங்கிரஸ் கட்சியும் அமைச்சர் பதவி கேட்டு அடம்பிடிக்கிறது, சீட்டு பஞ்சாயத்து பண்ணுகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியும் சீட்டு பஞ்சாயத்து பண்ணுகிறது. திமுக கூட்டணி கட்சிகளே திமுகவின் தோல்விக்கு காரணமாகி விடுவது போன்று பிரச்சாரம் செய்கின்றன. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திமுக ஆட்சியை கொடுத்து விமர்சிக்க துவங்கியுள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை திமுக ஆட்சியை, தொழிலாளர் விரோத போக்கை கண்டிக்க ஆரம்பித்துள்ளன. தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக ஆட்சி தமிழர்களுக்கான ஆட்சி அல்ல என்று கூறி வருகிறது. காங்கிரஸ் கட்சியோ தனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்கிறது. ஆக இந்த கூட்டணி தொடருமா என்பது கேள்விக்குறி. இந்த கூட்டணி தொடர்ந்தால் வெற்றி பெறுமா என்பது அதைவிட கேள்விக்குறி. இதே சூழ்நிலையில் மற்றொரு பக்கத்திலிருந்து திமுகவிற்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். அதாவது அமலாக்கத்துறை மூலமாக குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். தேர்தலுக்கு முன்பாக திமுக அமைச்சர்கள் 10 பேரை கைது செய்து சிறையில் அடைக்க பாஜக திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜக அமலாக்கத்துறையை வைத்து திமுகவை மிரட்ட ஆரம்பித்துள்ளது. அதாவது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் பாஜகவை இணைக்க வேண்டும் என்பதுதான். இது ஒரு பக்கம். திமுகவின் ஆலோசகர்கள் பாஜகவிடம் தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அரசியலில் நிரந்தர நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரி கிடையாது. இதுதான் கருணாநிதி கொள்கை. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அது தேசத்தை பாதுகாக்க என்று கூறி சமாளிப்பார்கள். தற்பொழுது மதவாத ஆட்சி என்று கூறுகிறார்கள். தேச பாதுகாப்புக்காக வேண்டி, தேச ஒற்றுமைக்காக வேண்டி பாஜகவோடு இணைந்துள்ளோம் என்று கூறி திமுக சமாளிக்கும். ஆக பாஜகவோடு கூட்டணி அமைய திமுக ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பாஜக 50 தொகுதிகள் வரை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவோ 30 தொகுதிகள் வரை தர சம்மதித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜக தற்பொழுது துணை முதலமைச்சர் பதவியை கேட்டுள்ளது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால், துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தால் அடுத்த சட்டசபை தேர்தலில் அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய அசுர பலத்தை பெறுவார்கள். ஆகவே திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது. திமுக பாஜக கூட்டணி சம்பந்தமாக நடத்தப்பட்ட ரகசிய பேச்சுவார்த்தையில் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை தொடருமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் தமிழக சட்டசபைக்கு தேர்தலுக்கு காலம் உள்ளது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.